நம்மளோட முந்தைய பதிவில் வறட்சியில் வளரக்கூடிய சப்போட்டா மரத்தையும் அதோட காய்களையும் நம்ம பார்த்தோம். அதுலேருந்து எடுத்துகிட்டு விட்ட பழம் தான் இது. நீங்களே பழத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு அது முதிர்ச்சியாக திரட்சியாக எவ்வளோ விதைகளோட அந்த எண்ணெய் மாதிரி தெரிகிற படலத்தை பாருங்கள். அது எந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பலர் சப்போட்டா பழத்தை வாங்கியிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது போல் ஒரு பழத்தை பார்த்துருப்பீங்களா? இத்தனை விதைகள் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஆச்சரியம்தான். குறைஞ்சபட்சம் 2 விதையிலேருந்து அதிகபட்சம் 10 விதை 12 வரை நாம் பார்த்துருக்குறோம். நாம் இதுக்காக எந்த ஒரு ரசாயனங்களும் பயன்படுத்தலை. பழம் பழுக்க வைக்கிறதுக்கும் சரி, மரத்துக்கும் சரி எதுவுமே கிடையாது. இயல்போட தானாக வந்த மரம், தானாக பழுத்த பழம் தான் இது. சீனி சர்க்கரையெல்லாம் என்ன சுவைங்க, தேன் அளவுக்கு இருக்கும் இந்த சுவை. எத்தனை விதைகள் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 10 விதைகள் அதிகபட்சமான விதை இது.